ஸோ கைஸ், வெல்கம் பேக். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு வண்டி எடுக்கிறேன். 1 வீக்னா எக்ஸாக்ட் 1 வீக் கிடையாது, ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் ஆச்சு. ஸோ கைஸ், எப்பயுமே கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வண்டி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிஎம் ஏற்றி ஷிஃப்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு வண்டி ஹீட்டப் ஆகுற வரைக்கும். நான் அப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணாதீங்க. யூஸ்வலாகவே வண்டி ஹீட்டப் ஆகாட்டி ஹால்ட் ஆக ட்ரை பண்ணோம். நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்ட உடனே சம்டைம்ஸ் திணறும், ஆஃப் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லோயர் ஆர்பிஎம்ல ஹீட் அப் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஹையர் ஆர்பிஎம் ஏற்றுனீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்படியே உட்கார ட்ரை பண்ணும். உட்காரனா நான் சொல்ல வர்றது ஆஃப் ஆக ட்ரை பண்ணும். வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்காது எடுத்த உடனே ஹையர் ஆர்பிஎம்ஸ்க்கு. ஆனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு மூவ் பண்ண சொல்லுவாங்க. முக்கால்வாசி நேரம் நம்ம அவசரத்தில் தான் வண்டி எடுப்போம். அதுவும் வீக் எண்டில் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஓட்டுறதே ஒரு தனி சுகம்தான்ப்பா. அந்த வீக் டேஸில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துட்டு எப்படா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரும் அப்படின்ற மாதிரி. அது கிளைமேட் செமையாக இருக்கு, வெயிலே இல்லை. அண்ட் அதே மாதிரி டாமினார் 250ல் புது கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சால் கிளிப்பிங்ஸ் சைடில் போடுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. எனக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அலாய்ஸ் ஒயிட்டுன்னு நினச்சேன், பியூர் ஒயிட்டு NS 200 இருக்க மாதிரி அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது சில்வர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அது நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, நல்லா இல்லைன்னு சொல்லலை. இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க கொடுத்த அதே கலரை அந்த சாட்டின் சில்வரா, அது என்ன கலருன்னு தெரியல, இல்லை ப்ரஷ்டு சில்வரா, அந்த இதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே இப்போ இருக்க ரெட்டு மேட் பிளாக்கு அதே மாதிரியே கொடுத்துருக்கலாம். ஆரல்ஸ் அவங்க இது முன்னாடி கொடுத்துட்டு இருந்த கலர்ஸு லாவெண்டரு, ஒயிட்டு, அதெல்லாமே சூப்பர் கலரு, அதுவே கொடுத்துருந்துருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. அவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்பாங்கனாலே தெரில, அவங்க பாட்டுக்க போட்டுட்டு டேரெக்டாக ப்ரொடக்ஷன் லைனுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க போல். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிப்போம். வண்டியோட ப்ரோன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அதோட வெயிட்டு தான். ப்ரோ ப்ளஸ் கான் ரெண்டுமே வெயிட்டு தான். வண்டியோட வெயிட்டு தான் ப்ரோவாகவும் சொல்லலாம், அதே ஒரு கானாகவும் சொல்லலாம். ஏன்னா வண்டி 250cc 180 kgன்றது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் படுது. 250cc 180 kgன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான், கொஞ்சம் ஏதாச்சும் குறைச்சிருக்கலாம். ஏன்னா 400க்கும் இந்த 250க்கும் வெயிட் வைஸ் பெரிய வித்தியாசம் கிடையாது. வெயிட் வைஸ் ஒரு 5 கிலோவோ என்னமோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அண்ட் தென் இன்னொரு பெரிய ப்ரோன்னா இந்த வண்டியோட வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டர் தான்.
ஏன்னா இப்போது வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து 1,54,000 to 60,000 அந்த ரேஞ்சில் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டே இது வேல்யூ ஃபார் மணி மோட்டர் சைக்கிள் தான் 250cc. அண்ட் தென் இன்னொன்று வந்து முக்கியமாக சிக்ஸ்த்து கியர் இருக்குது. ஏன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட் தான் FZ25. அதில் வந்து சிக்ஸ்த்து கியர் கிடையாது. ரெக்கார்ட் ஆகுதா? சிக்ஸ்த்து கியர் கிடையாது. அது கொஞ்சம் லேக்கிங் தான். ஏன்னா சிக்ஸ்த்து கியர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஹைவேல மட்டும்தான். ஹைவேலையுமே இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 100லையோ போயிட்டுருக்கீங்க, இல்லை 110ல் போகிறீங்க, சிக்ஸ்த்து போட்டிங்கன்னா ஒரு பக்காவான க்ரூசிங் கியரு. அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் க்ரூஸ் பண்ணிட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா 400க்கும் 250க்கும் அவங்க பெரிய டிசைன் சேஞ்சஸோ பதிலாக எல்இடி ஹெட்லைட்டில் எல்இடிக்கு பதிலாக ஹேலோஜனை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொதப்பாமல் விட்டது தான். அப்புறம் வந்து அதோட அட்வான்டேஜ் என்ன படுதுன்னா, நீங்கள் 400க்கு யூஸ் பண்ணுற என்ன தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் எல்லாமே 250க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கிளாஸாக இருக்குது, கொஞ்சம் வண்டி தடுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ கான்ஸில் இன்னொரு ப்ரோ என்னென்னா, வண்டியோட மைலேஜ் வேறு லெவல் மைலேஜ், 35 கிலோமீட்ரு. மற்ற வண்டி கொடுக்கும். இது சிட்டிலையுமே சிட்டியில் எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி ஓட்டினாலுமே 35 கொடுக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அந்த நீங்கள் டே டு டே கம்யூட்டுக்கு பக்காவாக யூஸ் பண்ணலாம். அந்த ஃபேக்டரில் இது ஒர்த்து. ஹைவேக்கு டூரிங்க்கு மட்டும் இல்லாமல் டே டு டே கம்யூட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வரும். அண்ட் தென் பெரிய ப்ரோ வந்து பஜாஜோட சர்வீஸ் நெட்வொர்க். இன்னொரு பெரிய கான் வந்து பஜாஜ் சர்வீஸ் சென்டர்ஸில் உள்ள ஸ்டாஃபோட அப்ரோச்சஸ். நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய கான் கிடையாது அது. இன்னொரு கான் சொல்லணும்னா மேபி கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வேணால் சொல்லலாம், கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு. இட்ஸ் ஓகே. எந்த வண்டியும் பர்ஃபெக்ட்டுன்னு எதுவுமே பின் பாயிண்ட் பண்ண முடியாது. எல்லா மிஷின்லேயும் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாஸ் இருக்கும். அண்ட் தென் டயர் கேட்டிங்கன்னா, நான் டயர் அதுக்குமே போட்டிருப்பேன். 140 அப்கிரேட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் கன்சர்னாக நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸ்டாப் டயரை ஒரு 10,000 15,000 கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணிவிட்டு புது டயருக்கு மாறிவிடுங்க. 140 செக்ஷன் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஒரு முடியாத சான்சஸ் எதுவும் இல்லை. ஐ திங்க் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் இருந்தால் அப்படியே நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு ப்ரோ வந்து வண்டி ஒரு உண்மையாலே ஒரு ஹெட் டர்னர் தான். வண்டியோட எக்ஸாஸ்ட்டுக்கும் வண்டியோட ஹெட்லைட்டுக்குமே ஒரு ஹெட் டர்னர் வண்டி தான். கொஞ்சம் யூனிக்கான வண்டி தான். இப்போது சப்போஸ் வண்டி எடுக்கிறேன்னா யாராச்சும் ஒருத்தர் சம்டைம்ஸ் தான் அதுவும் பார்ப்பேன். அதுவும் 400 இருக்கும், இல்லாட்டி 250 இருக்கும். அப்படி தான் இருக்கும். இந்த வண்டியோட வெயிட் எப்போ தெரியுமா ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணும். சில நேரத்தில் நம்ம பார்க்கிங்கில் விட்டுருப்போம், கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், நிப்பாட்டும் போது ஒன்றும் தெரியாது, ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டிட்டு வந்துடுவோம். அதே அந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கிறதுக்குள்ளே எப்போ மண்டை பிச்சுக்கும், பிடிச்சி நம்மளால் இழுக்கவும் முடியாது. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா உட்காந்துட்டு தான் வண்டியை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் சேஃபாக போடும். நின்றுக்கிட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது வண்டி அந்த சைடு ரைட் சைடு ஃபாலோ ஆகிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ நான் வண்டியை உட்காந்துட்டு புஷ் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷனை அமுக்கி பின்னாடி புஷ் பண்ணுவேன். அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
ஓகே, ஐ திங்க் நான் ஃபுல்லாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. ஏதோ ஒரு சில பாயிண்ட் மறந்த மாதிரியே ஃபீல் பண்ணுறேன், ஆனால் என்னன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை எல்லாத்தையும் சொன்ன மாதிரி. தென் ப்ரோவில் இன்னொரு பெரிய ப்ரோ வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட்டு, இந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு தான். அந்த பேசியான தம்பு எஃபெக்ட், ஓப்பா இந்த விசில் சவுண்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர் பைக் ஃபீல் மாதிரி மாதிரி கொடுக்குது. நல்லா இருக்குல்ல. இந்த வண்டியில ஒரு வேளை நம்ம வண்டியோ, ஐயோ இந்த மாதிரி சம்பளம் மற்ற வண்டியில இருந்தா கேட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கே டூ வீலரில் போயிட்டு இருந்தவர் என்னதான் திரும்பி பார்த்தாரு பின்னாடி. எனக்கு இது ஒவ்வொரு டைம் கிராஸ் பண்ணும்போது அப்பா ஒருவேளை ட்ரெயின் வந்துருமோன்ற ஒரு திக்குன்னே இருக்கும். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரூட்டு கிடையாது. இதில் போனால் கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம். அப்பா அப்படியே செகண்ட் கியரில் நான் கிளச்சை விட்டுட்டேன். அப்படியே அது பாட்டுக்கு, இது பேர் தான் பஜாஜோட லைட் த்ரூ டெக்னாலஜி. அது பாட்டுக்காக போகுது. நான் எதுவுமே பண்ணல, பிரேக்கு பிடிக்கல, ஆக்சலரேட்டர் பிடிக்கல, அது பாட்டுக்காக போயிட்டுருக்கு. அது பாருங்க, எதுவும் நான் பண்ணல. செகண்ட் கியரில் போட்டு அப்படியே விட்டேன்.